ஓகே. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸோட வேல்யூ அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொஷின். ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜோட வேல்யூ என்ன? அப்போ லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜோட வேல்யூ என்ன அப்படின்னு ஒரு கேள்வி பிறக்கப்பட்டது. அதோட கண்டென்ட்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வழியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். அடுத்து சார்ஜுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், கியூன்னு. அதோட கியூன்னு வேல்யூ கொடுத்தா தான் அதோட எஸ்ஐ யூனிட் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ராபர்ட் மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவரோட வேல்யூ எலக்ட்ரான், ப்ரோட்டான், சார்ஜோட வேல்யூக்கு என்ன கொடுத்துருக்காரு அடுத்த ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜோட வேல்யூ என்ன? அதற்கு வேல்யூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வழியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க 19th and 20th செஞ்சுரியில். அப்போ ஃபண்டமெண்டல் யூனிட், சார்ஜோட ஃபண்டமெண்டல் யூனிட்டை வந்து ஒரு இ அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்போது எலக்ட்ரானோட வேல்யூ, ப்ரோட்டானோட வேல்யூ, எலக்ட்ரானுக்கு வந்து மைனஸ் இ, அது இ மைனஸில் மைனஸ் இ, கொஞ்சம் தப்பாக டைப் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ப்ரோட்டானோட வேல்யூ ப்ளஸ் இ. அடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வழியாக எலக்ட்ரான், ப்ரோட்டான் ரெண்டுத்துக்குமே வேல்யூ கொடுக்காங்க. ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் இ வந்து ப்ளஸ் இ மைனஸ் இ, எலக்ட்ரான், ப்ரோட்டான் கொடுத்த உடனே எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் டிக்ளேர் பண்ண உடனே அடுத்து சார்ஜ் கியூ. இப்போ இந்த சார்ஜ்க்கும் கியூன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்டுக்கு மட்டும் ஈன்னு கொடுத்தா அதோட மொத்த இன்டெக்ரல், அதாவது அது மொத்த மல்டிபிள்ஸ் எல்லாமே ஒரு கியூன்னு சொல்கிறோம். அப்போ கியூ ஈக்குவல் டு என்இ. இங்கே என்னன்னு சொல்ல வர்றது இன்டிஜர். அடுத்து வந்து இப்போ சார்ஜ் வந்து கியூன்னு சொல்லிட்டோம். அதோட மொத்த இன்டெக்ரல் ஏன் கியூன்னு சொல்கிறோன்னா இன்டெக்ரல் ஆஃப், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் இ தான் கியூன்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ், அதனால் நிறைய இன்டிஜர்ஸ் இருக்கும். அதாவது ப்ளஸ்லேயும் இருக்கும் மைனஸ்லேயும் இருக்கும். இ வந்து ப்ளஸில் இருந்தால் ப்ரோட்டான் சொல்லுவோம், மைனஸ் இஆர் இருந்தால் அது எலக்ட்ரான் சொல்லுவோம். அந்த மொத்த சேர்ந்த கலவை தான் சார்ஜ் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ராபர்ட் மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் கண்டுபிடிச்ச வேல்யூ, இயோட வேல்யூ வந்து, அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட் இயோட வேல்யூ 1.602 × 10⁻⁻19 C. இதுவே எலக்ட்ரானுக்கு மைனஸ் இன்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரான் மைனஸ் இனா வேல்யூவும் மைனஸில் தான் இருக்கும். -1.602 × 10⁻⁻19 C. அப்போ ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவில் இருக்கும். அப்போ ப்ளஸ் 1.602 × 10⁻⁻19 C. இப்போ ராபர்ட் மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்ச மாதிரியே ஒரு எக்ஸாம்பிளில் வச்சு சொல்லிடலாம். அப்போ ஒரு கிளாஸ் ராடையும் சில்க் கிளாத்தையும் நம்ம ரஃப் பண்ணும்போது என்ன ஆகும்? சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது இன்டெஃபினட் பீரியட் வரைக்கும். அதாவது இப்போ அதிகமான வேல்யூ என்ன சொல்லணும்னா 10⁻10 கூட சொல்லலாம். எவ்வளோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது நமக்கு தெரியாது. அதுவும் அப்போ சார்ஜஸ் வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு சொல்யூஷனோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம். Q = NE அப்படின்னு சொல்லியிருக்கோம். கொஷின் என்னென்னா, கேல்குலேட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 coulomb ஆஃப் சார்ஜ். சார்ஜ்னா சொல்லியிருக்கேன் கியூவில் 1 coulomb சார்ஜ் வந்து இருக்கான். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், N ஃபார் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இன்டீஜர்ஸ் சொன்னேன் நான். அப்போ சம் போட்டுடலாம். Q = NEன்னு ஃபார்முலாவில் நம்ம படிச்சிருக்கோம். Q வந்து, அதாவது சார்ஜ் வந்து 1 coulomb ஃபார் Cன்னு சொல்லியிருக்கேன். இப்போ N என்னென்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றது NE அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் NE தான், அதாவது E தான் Q சார்ஜ். அப்போ N வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஈயோட வேல்யூ நமக்கு தெரியும். மைனஸில் -1.6 × 10⁻⁻19 C. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கேல்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எண்ணை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம இதை டிவிஷனில் எடுத்துகிட்டு வரோம். Q/E எடுத்துகிட்டு வரோம். அப்போ Qயோட வேல்யூ நமக்கு தெரியும் 1C. இப்போ டிவைடட் பை 1.6. இந்த -1.6 வந்து டிவிஷனில் வரும்போது, அதாவது மல்டிப்ளிகேஷன்லேருந்து டிவிஷனில் வரும்போது NE இருக்குல்ல, E வந்து -1.6ல் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதுவே இந்த பக்கம் வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகி பாசிட்டிவ் நம்பர்ஸில் நெகட்டிவ் நம்பர் ஆகிடும், நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆகிடும். அப்போ 1.6 × 10⁻+19 C அப்படின்னு ஆகும். இப்போ இதை நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் போட்டு பார்க்கலாம். இது வந்து நார்மலான கால்குலேஷன் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ சயின்டிஃபிக்கில் தான் பண்ண முடியும். இப்போ 1 டிவைடட் பை 1.6 × 10⁻, பவருக்கு வந்து x பவர் போட்டோன்னா 19 = 6.
25 × 10⁻18 சி வரும். சி வந்து கூலும். அதோட யூனிட் அதாவது எஸ்ஐ யூனிட்டை லாஸ்ட்டாக எழுதி முடிச்சிடணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இந்த நோட்ஸ்லாம் வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்திருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் லெசன்லேயே இருக்குது. நான் ஒவ்வொரு டாப்பிக்காக டெய்லி போடுறேன். ஓகே, தேங்க்யூ.